முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களில் சஷ்டி விரதம் முதன்மையானது. குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹார விழா உலக புகழ் பெற்றது. எனினும் மாதந்தோறும் வரும் வளர்பிறை சஷ்டி திதியில் பலர் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர். சஷ்டி விரதத்தை எப்படி, என்னென்ன முறைகளில் முறையாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக பார்ப்போம். விரதத்தின் அடிப்படை விதிகள். விரதம் தொடங்குவதற்கு முன்னரே உடல் மற்றும் மன தூய்மை மிகவும் அவசியம். மன தூய்மை. விரத நாட்களில் கோபம், பொறாமை, தீய சொற்கள் பேசுவதை தவிர்த்து அமைதியாகவும் கந்தனின் சிந்தனையாகவும் இருக்க வேண்டும். பிரம்மச்சரியம். விரத காலம் முழுவதும் முழுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பகலில் தூங்குவதை தவிர்த்தல். விரத நாட்களில் பகல் நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். வயதானவர்கள் மற்றும் உடல்நலக்குறை உள்ளவர்களுக்கு விதிவிலக்கு. விரத நாள் அன்று செய்ய வேண்டியவை. காலை நடைமுறைகள். அதிகாலை எழுதல். சஷ்டி அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் காலை 4:30 முதல் 6 மணிக்குள் எழுந்து நீராட வேண்டும். பூஜை அறை தயாரிப்பு. வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படம் அல்லது சிலைக்கு சந்தனம், குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். விளக்கேற்றுதல். நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகனுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள், பால், பழம், கற்கண்டு அல்லது பாயாசம் படைக்க வேண்டும். வழிபாட்டு முறைகள். மந்திரங்கள் மற்றும் பாராயணம். முருகனின் அருளை பெற கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம் அல்லது திருமுருகாற்றுப்படை ஆகியவற்றை காலையும் மாலையும் பாராயணம் செய்வது மிக சிறப்பு. கோவில் வழிபாடு. மாலை நேரத்தில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது விரதத்தின் பலனை அதிகரிக்கும். உணவு கட்டுப்பாட்டு முறைகள். சஷ்டி விரதத்தை ஒருவருடைய உடல்நிலைக்கு ஏற்ப 3 நிலைகளில் கடைபிடிக்கலாம். உங்களால் எந்த முறை முடியுமோ அதை தேர்ந்தெடுக்கலாம். விரத வகை. கடைபிடிக்கும் முறை. யாருக்கு ஏற்றது? உபவாசம், முழு விரதம். நாள் முழுவதும் தண்ணீர் கூட குடிக்காமல் நிராகாரமாய் இருப்பது அல்லது வெறும் தண்ணீர் மட்டும் குடிப்பது தீவிர பக்தி மற்றும் நல்ல உடல்நலம் கொண்டவர்கள். பலகார விரதம், பாதி விரதம். சமைத்த உணவுகளை தவிர்த்து பால் மற்றும் பழங்கள் மற்றும் சாப்பிட்டு விரதம் இருப்பது. உத்தியோகம் பார்ப்பவர்கள் மற்றும் இளைய தலைமுறையினர். ஒரு பொழுது உணவு. மதியம் அல்லது இரவு ஏதேனும் ஒருவேளை மட்டும் சாத்விக உணவு, வெங்காயம், பூண்டு இல்லாத சைவ உணவு உட்கொண்டு மற்ற நேரங்களில் விரதம் இருப்பது. முதியவர்கள், உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் மருந்து உட்கொள்பவர்கள். முக்கிய குறிப்பு. கடுமையான நோயாளிகள், கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் கடுமையான முறையில் விரதம் இருக்க அவசியமில்லை. மன தூய்மையே சிறந்த விரதம். விரதத்தை நிறைவு செய்தல். சஷ்டி திதி முடிந்து மறுநாள் காலை சப்தமி திதியில் வழக்கம் போல் அதிகாலை நீராடி முருகனை வழிபட வேண்டும். அதன் பிறகு வீட்டிற்கு வரும் அதிதிகளுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ இயன்ற உணவு தானம் வழங்கிய பின் நீங்கள் பாரணை விரத நிறைவு உணவு உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். சஷ்டி விரதத்தின் ஆன்மீக அறிவியல் பலன்கள். ஆன்மீக பலன். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதன் உண்மையான அர்த்தம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை ஆகிய கருப்பையில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பதாகும். குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு இது முக்கிய சிறந்த விரதம். அறிவியல் பலன். மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு கொடுப்பது உடலின் நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். முருகப்பெருமானின் அருளை பெற உங்கள் சஷ்டி விரதம் சிறக்க வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவ.